ராசியாதிபதி 6 ஆட்சி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கடன் சூழ்நிலை அதிகரிக்கக்கூடும். கடன் பிரச்சனை வருங்க. கடன் அதிகம் வாங்க சொல்லும் உங்களைய. இந்த அளவு கடனால் உங்களுக்கு சிரமத்தையும் கொடுத்துருங்க. ஏன்னா 6ஆம் இடம் வழுக்கக்கூடாது. 6ஆம் இடம் வலுத்துனா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். இல்லாட்டி மருத்துவ செலவு கொடுங்க. இந்த 3த்துலேயும் நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த 3லையும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. 3லையும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்தது உங்களுக்கு உங்கள் ராசியை செவ்வாயும் சூரியனும் பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. ஏன்னா இந்த 2 கிரகமே ஒரு வெப்பமான கிரகம். ஏன்னா சுக்கிரன் எப்பவுமே ஒரு கூலிங்கான கிரகம். அது எப்பவுமே தன்னோட ஆடம்பரத்தையும் தங்களோட ஆசையும் குடும்பத்தையும் நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ரூபத்தில் ஏதோ ஒரு மூலியமாக வரும் அப்படிங்கிறதுமே. அதனால் ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம்ல ஒரு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டையுமே ஒரு நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு யாரை எதிரியாக தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த மாதத்தை நீங்கள் வளர்த்திக்கிட்டுனா அதுக்குண்டான நீங்கள் பிரச்சனை சந்தித்து அதுக்கு உண்டான எதிரி வலுவாயிருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் உங்களுக்கு ராசி அதிபதி 6ல் போய் இருப்பதுனால நீங்களே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். அதனால் நீங்கள் தான் இதில் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்த ராசியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும்போது ராசி அதிபதி போய் 6ல் உட்காந்துட்டாருங்க. யாரு கூடயும் போய் சேர்ந்து, அதாவது 6ஆம் அதிபதி கூட சேர்க்கை பெற்றுறாரு. சூரியனோட சேர்க்கை பெற்று 6ல் போய் வக்கரம் ஆயிட்டாருங்க. அப்போ நம்ம ராசி அதிபதி 6ல் வக்கரம் இருந்தாலும் குருவும் நம்ம ராசிக்கு பாதகாதிபதி வேற இப்போ வக்கரத்தில் 2ல் இருக்காரு. சனி வேற 10ல் வக்கரத்தில் இருக்காரு. பாக்கியத்தில் ராகு பகவான் இருக்காரு. இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டம் போராட்டமான காலங்க. எதுலேயும் போராடினா தான் ஜெயிக்க முடியும். எளிதால் எதுவும் ஜெயிக்க முடியாதுங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு பல முறை போராடியே ஆகணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கார்த்திகை மாதங்கள்னு பார்க்கும்போது அவங்க 6ல் போய் அந்த புதன் ராசி அதிபதி அது 6ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்கு முன்னாடி 6ஆம் அதிபதி பலம் பெற்றுச்சுங்க. உங்கள் ராசி அதிபதி பலம் குறைஞ்சிருச்சு. அப்போ எதிரி பலமாக இருக்கார். அப்போ எதிரிகிட்ட நம்ம சண்டை போடுவது நிறுத்திக்கணும். எதிரிகிட்ட நம்ம பிரச்சனை பண்ணுவது நிறுத்திக்கணும். எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு எதிரி தலையீடு இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் ஓட்டினீங்கன்னாவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வழிபாடு என்று பார்க்கும்போது நீங்கள் பெருமாள் வழிபாடு தான். ஏன்னா புதன் என்றாவே பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். அது சனிக்கிழமை தோறும் செய்வது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். நண்பர்களை மறக்காமல் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் அனுகூலமான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி